ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிபி ஷோ ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனை வருஷம் இருந்த டிஆர்பி ரேட்டிங்கை விட இந்த வருஷம் ரொம்ப டவுனாக இருக்குது. அது பிபி டீமுக்கும் தெரியும். ஏன் கிரியேட்டிவ் ஹெட்டெல்லாம் அவங்க மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு காரணம் ஹோஸ்ட்டா அப்படின்னு சொன்னால் ஹோஸ்ட்டை மட்டும் காரணம் சொல்ல முடியாது. மேபி ஹோஸ்ட்டும் காரணமாக இருக்கலாம். ஹோஸ்ட்டை மட்டும் காரணம் சொல்ல முடியாது. சரி, கமல் சாரை உள்ளே கொண்டு வந்துட்டா இது சரியாயிடுமா அப்படின்னு சொன்னால் கமல் சாரும் ஓரளவுக்கு தான் பண்ணுவார். இந்த ஷோவோடது ஃபுல் வந்து யார்கிட்ட இருக்குது கண்ட்ரோல்னு ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன். விஜய் டிவி கிட்ட தான் இருக்குது. பிபி டீம் கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிபி டீம் யாரை வந்து சரியாக காட்டணும், யாரை வந்து வின்னராக கொண்டு போகணும், இல்லை யாரை பாசிட்டிவ் ஷேட்ஸில் காட்டணும், யாரை நெகட்டிவ் ஷேட்ஸில் காட்டணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை டிசைட் பண்ணி தான் வீக்கெண்ட் எபிசோடும் வந்து அவங்க வந்து கொண்டு போவாங்க. அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் ஹோஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹோஸ்ட் வந்து இப்போ சாச்சனாக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாரு, ஓகே. ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா உடனே சப்போர்ட் பண்ண முடியுமா? போன சீசனில் மாயா பூர்ணிமா கூட வந்து கமல் சார் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா உடனே அவர் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் ஃபுல் சீசனுக்கும் பண்ண முடியுமா? ஒருத்தங்க டைட்டில் வின்னர் வரைக்கும் கொண்டு வந்துட முடியுமா? இல்லை அவங்கள திட்டாமையே அந்த சீசனில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிபி டீமோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க அதை பண்ண முடியும். இல்லை சார், இதை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ஷோ எப்படி போகணும்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இது இப்படி தான் கொண்டு போகணும். உங்களுக்கான சாய்ஸில் ஒரு 10% வேணால் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு வாரமோ 2 வாரமோ நீங்கள் எக்ஸ்கியூஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட்டிசம் அது அப்போ மாயா பூர்ணிமாவாக இருக்கட்டும், இப்போ சாச்சனாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஹூ எவர் இட் மேபி. ஓகேங்களா? யாராக வேணா இருக்கட்டும். பட் ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இது கமர்ஷியல் ஷோ. இதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய என்ன சொல்கிறது, அது ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விளையாட்டு இருக்குங்க அந்த கமர்ஷியல் ஷோவில். ஸோ பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் தான், டிஆர்பி ரேட்டிங்காக மட்டும் தான் அந்த ஷோ பண்ணுறாங்க. இது சரியான ஷோவா தப்பான ஷோவான்னு அதுக்குள்ளெல்லாம் போகலை. ஆனால் இந்த ஃபுல் கண்ட்ரோலும் பிபி டீம் கிட்ட தான் இருக்குது. ஹோஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸு வந்து அந்த அவுட் ஆஃப் த கேம் வந்தப்புறம் கூட அவங்க தப்பாக வெளில ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கையும் ஃபேஸ் பண்ணி தான் உள்ள கண்டஸ்டன்ஸ் போகிறாங்க. அது எய்தர் கேர்ளாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும். ஹோஸ்ட்டுக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது. போன சீசன்லலாம் கமல் சார்லாம் ஃபுல்லாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரிஸ்கில் தான் அது. 7 சீசன் பண்ணவர் போன சீசனில் அவ்வளோ இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிபி டீமை பொறுத்த வரைக்கும் பிபி டீம் இதில் தப்பிச்சுக்குவாங்க. ஒன்று மாட்டினா கண்டஸ்டன்ஸ் மாட்டுவாங்க, சரியா இல்லை டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னு. இல்லைனா ஹோஸ்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் மேலே அந்த பழி போயிடும். பிபி டீம் தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாவோ நான் ஸ்கிரிப்டடாவோ அவங்களுக்கு நினச்ச மாதிரி கொண்டு போகிறது பிபி டீம் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிபி ஷோன்னு வரும்போது இந்த சீசனில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ஓரளவுக்கு ஒரு சர்வே மாதிரி எடுத்துக்குவோமே. இது வந்து நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற ஒரு ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் தான். ஏனோ தானோன்னு பேசலை. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஃபேக்ட். ஏன் வந்து இந்த பிபி ஷோ எதுவும் இந்த சீசன் மேல் டாமினேட்டிங்காகவே போகுது, கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கல, இல்லை கேர்ள்ஸை வந்து பாய்ஸ் ப்ரோவோக்கே பண்ணாலும் ஹோஸ்ட் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி வரும்போது இது இது என்ன சொல்கிறது, பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த ரியாலிட்டி ஷோவை 70 to 80% பாய்ஸ் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? 70 to 80% ஜென்ஸ் தான் பார்க்குறாங்க. அப்போது மிச்சம் 20 to 30% தான் லேடிஸ் பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நம்ம சொசைட்டியில் ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்கும், லேடிஸ் எப்பயுமே டெலி சீரியல் தான் பார்ப்பாங்க, படம் தான் பார்ப்பாங்க, கான்ட்ரவர்சிஸ் பார்க்க மாட்டாங்க, டிபேட் ஷோஸ் பார்க்க மாட்டாங்க, அப்புறம் வந்து ரியாலிட்டி ஷோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொசைட்டிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. பார்த்துட்டா அவங்க நல்ல பொண்ணு கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கூட கூட பேசுவாங்க கான்ட்ரவர்சி ஷோ பார்த்தா. டிபேட்டில் வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்க வச்சா அந்த பொண்ணு திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்ற ஒரு 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 பட்டத்தை கொடுத்துருவாங்க நம்ம சொசைட்டி. அதனால் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து அதுக்கு இன்னும் வந்து அடாப்டே ஆகலை. நம்மளும் ரியாலிட்டி ஷோ பார்க்கலாம், நம்மளுக்கான ஒப்பீனியன்ஸும் நம்ம எடுத்து வைக்கலாம், நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்கள் சரி தப்புன்னு பேசிட்டு தோணுச்சுன்னா அதை வந்து நம்ம சொசைட்டி முன்னாடி எடுத்து வைக்கலாம். ஏன் வீட்டில் எடுத்து வைக்கிறது கூட இன்னும் நம்ம நிறைய நிறைய லேடிஸ் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அப்படின்னும்போது பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவை வந்துட்டு பார்க்கறதுக்கே நிறைய கேர்ள்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ அது உள்ள கண்டஸ்டன்ஸாக போகிறதுக்கோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் சொசைட்டியில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போது வந்து 70 to 80% ஜென்ஸு தான் பார்க்குறாங்கன்னும் போது இது அந்த ஒன் சைடாக தான் இந்த கேம் போக போதா அப்படின்னு இருக்குது. சரி, 20 to 30% கேர்ள்ஸ் பார்க்குறாங்க. அந்த 70 to 80% பார்க்குற ஜென்ஸ்லையுமே மேல் டாமினேஷன் இருக்க ஜென்ஸ் தான் நிறைய பார்க்குறாங்க. இது ஒரு சர்வே சொல்லுதுங்க, நான் சொல்லலை. ஒரு சர்வே சொல்லுது, இது ஒரு ஃபேக்ட். அப்போது வந்து அந்த 80%லையுமே 30 to 40% வந்து மேல் டாமினேஷன் இருக்க ஜென்ஸ் தான் அதை பார்க்குறாங்கன்னா, அப்போ அவங்க தான் ஓட்டிங் பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்படுதுன்னா
இந்த கேம் எப்படி வந்து ஒரு நியூட்ரலான கேமா போக முடியும்? ஒரு நியூட்ரலான ஒப்பீனியன்ஸோட அந்த அந்த விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால ஷேர் ஆகும். ஒரு பொண்ணு தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவா. ஒரு ஒரு ஜென்ட்ஸ் வந்து அங்க தப்பே செஞ்சாலும் விஜய் டிவி வந்து ஒன் ஹார் ஷோல அத காட்ட மாட்டாங்க. இப்ப குறும்படமும் போடுறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில குறும்படத்தில வந்து யார் மாட்டணும், மாட்டக்கூடாதுன்னு விஜய் டிவி தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க போடணும்னு நெனச்சா தான் போடுவாங்க, இல்லன்னா போட மாட்டாங்க. அப்போ ஹோஸ்ட்டும் வந்து ஒரு ஆம்பளையா தான் இருக்கிற பட்சத்தில, அப்போ கமல் சார் இருக்கிற பட்சத்தில லேடீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தாருன்னு நம்ம சொன்னாலும், அது டாக்ஸிக்கா போன அந்த பீரியட்ல கமல் சார் மேலேயே ஒரு இஷ்யூ வந்துருச்சு. சரி ஓகே. இன்னிக்கும் ஹோஸ்ட் வந்து ஜென்ட்ஸ் தான் இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில அவரும் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு வருது. சரி சாச்சனா மட்டும் தான் தப்பு பண்ணாங்களா? அவருக்கு மட்டும் ஹோஸ்ட் சப்போர்ட் பண்றது மட்டும் தான் தப்பா? அப்படின்னு கேட்டா, ஏன் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணலையா? விஷால் வார்ன் தானே பண்ணாங்க. அவங்கள வந்து கேம் விட்டு ஒரு ரெட் கார்டோ, எல்லோ கார்டோ குடுக்கலையே. இல்ல மார்க் பண்ணது தப்பு, நீ இத பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் குடுத்து அந்த அந்த வார்னிங் ஸ்ட்ராங்கா வந்திருந்தா, அவரு நெக்ஸ்ட் வீக்கும் அத பண்ண தான் செய்றாரு. இன்னமும் அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கான அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல கூட ஜெஃப்ரிலாம் பவித்ரா அவங்களுக்கு குடுத்த ரோல செய்றாங்கங்க. அவங்க குனிஞ்சிட்டு பண்ணணும். அந்த மாரி ஒரு பாட்டி மாரி பண்றாங்கன்னா, அது அவங்களுக்கு குடுத்த அந்த ரோல அவங்க பண்றாங்க. அதே நீங்க கிண்டல் பண்ணி, பாட்டி எதையோ தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சாச்சனா வந்து ராணி ரோல்னா, அது யாரும் நீங்க சட்டையே பண்ணல. ஓகேங்களா? அப்போ வந்து அதே தீபக் வந்து படத்தளபதினா எப்ப பேசிட்டே இருப்பாரு. படைத்தளபதினா பேசிட்டேவா இருப்பாரு? அவர் போர் வரும்போது மட்டும் தான் அவர் ஸ்ட்ராங்கா ஒரு ஒப்பீனியன வைப்பாரு. மத்த நேரத்துலலாம் ராஜகுருவோ, ராஜமாதாவோ தான் பேசுவாங்க. அப்ப ரயான் கொஞ்சம் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் பைத்தியக்கார கேரக்டர்ல இருக்கிற முத்து உள்ள வந்து பேசுறாரு ராஜாங்கத்துல. எந்த நாட்ல அந்த பிரஜைய உள்ள விட்டு பேச விடுவாங்க? கிங்டம்க்குள்ள. அதுவும் அந்த பல்லக்கு பஞ்சாயத்து வரும்போது. ஸோ, அதே வந்து இந்த சைடு நம்ம லேடீஸ் சைட்ல யாராவது ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், வெளிலருந்து ஜாக்லின் வந்து பேசியிருந்தாலோ உள்ள, அப்போ வந்துட்டு என்ன சொல்றது? அன்ஷிதா வந்து ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலோ, நீங்க ஒரு கொஸ்டின வைப்பீங்க. அது எப்படி வந்து பணியாள் வந்து பேசலாம்? இது சௌந்தர்யாலாம் வந்து பேசினா, நீங்க அத ஒத்துக்கவே மாட்றீங்க. இப்போ சௌந்தர்யாவும் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க, டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டு. அப்ப அங்கேயும் படைத்தளபதி தான் ராஜா பேசவே இல்ல. இந்த சைடு ராணி பேசுனாங்கன்னோனே, ராணி வந்து வாய மூடுங்க, பேசாதீங்கன்ற அளவுக்கு அந்த பொண்ண மட்டம் தட்டி உட்கார வச்சுட்டீங்க. ஏன்னா, இந்த சைடு ராஜாவ நீங்க பேசவே விடல. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அந்த சைடு ராணி பேசுறாங்க. அவங்க பெர்சனல் ரிவெஞ்ச் எடுக்குறாங்களோ, தப்பா பேசுறாங்களோ, கோவப்படுறாங்களோ, அட்லீஸ்ட் அந்த ராணி கேரக்டர்ல அவங்க அதையாச்சும் பண்ணாங்களே. உங்க ராஜா என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அப்போ மேல் சைடுக்கான விஷயமா தான் இந்த பிக் பாஸ் போயிட்டு இருக்கா? அதுவும் இந்த சீசன் முக்கியமா? இப்ப நம்ம சேனல்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர கமெண்ட்ஸ்லயுமே நெறைய பேர் ஜென்ட்ஸ் வந்து அ ஒரு மாரி திட்டியும் போடுறாங்க கமெண்ட்ஸ். ஓகேவா? நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஒரு சிலருக்கு என்னோட ஒப்பீனியன்ஸ் பிடிக்கும், பிடிக்காம இருக்கலாம். அது என்னோட ஒப்பீனியன்ங்க. உங்களுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க. இல்லன்னா நீங்க வேற சேனல் பாருங்க. உங்கள பார்க்கணும்னு யாரும் கம்பல் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? என்னோட ஒப்பீனியன் இது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தங்கள புடிச்சிருக்குங்கன்னா, நான் அந்த சைடுக்கே தான் பேசணுன்றது இல்ல. இல்ல இந்த சீசன்ல பாய்ஸ் வின் பண்ணுவாங்களா? கேர்ள்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு யாருக்குமே தெரியாது. பிக் பாஸ் டீமுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க அந்த ஆங்கிள்ல மட்டும் தான் இந்த சீசன கொண்டு போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அன்னன்னைக்கான எபிசோடுக்கு, இல்ல வாரம் ஃபுல்லா நடக்கிற அந்த விஷயங்கள வச்சு, நம்மளுக்கு என்ன தோணுதோ அத தான் நம்ம பேசுறோம். ஆனா நீங்க வந்து ரிவ்யூலயே வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்றது? கமெண்ட் செக்ஷன்லயே வந்து நீங்க அந்த அளவுக்கு ஹார்ஷா பேசுவீங்கன்னா, ஓகே. கமல் சாரே சொல்லுவாரு. அது என்ன சொல்றது? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் எடுத்துக்கலாம் அப்டின்னும்போது, அந்த மாரி வந்து நம்ம சரி ஓகே நம்ம ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் இருக்கு கரெக்ட் பண்ணிக்கலான்ற வரைக்கும் ஓகே. ஆனா, எப்படி நீங்க வந்து அ ஒரு ஒரு பொண்ணு ரிவ்யூ பண்ணா நீங்க ஜஸ்ட் லைக் தட் பேசிருவீங்க அப்டின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து இது இது நான் ஜஸ்ட் இப்ப சின்ன சேனல் இப்ப தான் ஆரம்பிச்சது. நான் 2, 3 இடத்துல சொல்லியிருப்பேன். நான் பிக் பாஸ் சீசன் வந்து 3 சீசன்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சாலும், 4த் சீசன்லேருந்து தான் கொஞ்சம் டீப்பா பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் நான் பார்க்கல. ரிவ்யூ பண்றது இந்த சீசன் தான். ஓகேங்களா? இதுல என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் இது சரியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான். அப்ப இந்த பிக் பாஸ் ஷோவே 70-80% ஜென்ட்ஸ் பார்க்குறாங்க. அதுல பாதி பேர் மேல் டாமினேஷன் இருக்க ஜென்ட்ஸ் பார்க்குறாங்க. 20-30% தான் கேர்ள்ஸ் பார்க்குறாங்க. அதையும் அவங்க வந்து பார்த்துட்டு அதில சரி, தப்பு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அவங்க ஒப்பீனியன்ஸ கூட சோஷியல் மீடியால ஷேர் பண்றதில்ல. அப்படியே ரிவ்யூவரா இருக்கிறவங்க இன்னும் கம்மி. லேடீஸ்ல இருக்கிறவங்க. காலங்காலமா பாய்ஸ் தான் இத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது நெறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட அ கேர்ள்ஸ் அப்படியே மட்டம் தட்டி பேசுறத நான் என்னால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஓகே நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா 2 சைடும் எடுத்து வைக்கணும். நீங்க வந்து கேர்ள்ஸ் ஒரு விஷயம் பண்ணும்போது கன்டென்ட் குடுக்குறாங்க, அழறாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, வொர்ஸ்ட் கேம் ஆடுறாங்க அப்டின்னா, இந்த அப்படியே ஃபேர் கேமா ஆடல திருட்டுத்தனம் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீமு இத எடுத்து வச்சுக்கிறாங்க, சேர் அத எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ராஜாங்கம் டாஸ்க்ல யார் யார் பொருள திருடி வச்சது? ஃபுல்லா பாய்ஸ் டீம் தான் எடுத்து வச்சாங்க. 7 பொருள் எடுத்து வச்சாங்க, கிரீடம் எடுத்து வச்சாங்க, அந்த வால் எடுத்து வச்சுட்டாங்க. ஜெஃப்ரி தான் அந்த வால்லாம் ஒளிச்சு வச்சாரு. ஓகே அவங்க டாஸ்க்குள்ள தானே பண்ணாங்க. அதே கேர்ள்ஸும் தான் பண்ணாங்க. நைட் வந்து இதுலேருந்து எடுத்துடுறேன், அதுலேருந்து எடுத்துடுறேன்லாம் சொன்னாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சப்புறம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அத ரியலைஸ் பண்ணிட்டு மஞ்சரி, "இல்ல, இல்ல வேண்டாம். நம்ம டாஸ்க்லேருந்து வெளில போய் பண்ணிட்டோம். இது வேணாம், ஃபேர் இல்ல." அப்படின்னு சொல்லி மார்னிங் வந்து ராயன் கிட்ட சொல்லி ஸ்டார்ட்டிங்லேருந்து ஆரம்பிச்சாங்க. நீங்க அன்னைக்காவது அதுக்கப்புறம் ஒழுங்கா பண்ணீங்களா?
அந்த கிரீடம்லாம் ஒளிச்சு வச்சது முத்துவும் தீபக்கும் முத்துவும் தான் போய் ஒளிச்சு வைக்கிறாங்க. எந்த தெளிவில்லாத பிரஜை கூட ஒரு படைத்தளபதி போயிட்டு அடுத்த நாட்டோட கிரீடமா வச்சுக்கிட்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுவும் தெளிவில்லாத பிரஜை கூட. அப்ப முத்து கேரக்டர்லேருந்து வெளில தானே வந்துட்டாரு. அப்ப முத்து ஒளிச்சு வச்சா தப்பு இல்லையா? தீபக் வந்து அங்க மேல் ஈகோ காட்டினா தப்பு இல்லையா? ஜெஃப்ரி வந்து அந்த இது ராஜமாதாவா இருக்க பவித்ராவ வந்து மார்க் பண்ணா தப்பு இல்லையா? கூட சேர்ந்து விஷால் மார்க் பண்ணா தப்பு இல்லையா? அப்புறம் வந்து அங்க வந்து மஞ்சரி வந்து அந்த சேர் எல்லாம் எடுத்து கேர்ள்ஸ் எடுத்து வைக்கும்போது ஜாக்லின் ஒரு கொஸ்டின் பண்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றது? அந்த உள்ள டாஸ்க் ஆட போறாங்க இல்லைங்களா? பிக் பாஸ் டாஸ்க்கு. அந்த என்ன சொல்றது? அந்த வெயிட் பண்ற அந்த டாஸ்க்கு. வெயிட் வந்து என்ன லெவல் இருக்கும்? அந்த பஞ்சு, அந்த வைக்கோல் அதெல்லாம் போட்டு அந்த டாஸ்க் பண்ணும்போது, வெளில வந்து நம்மளும் இது அவங்க பண்ண மாரி நம்ம பண்ணலான்னு சாச்சனா எல்லாம் பிளான் பண்ணி அந்த சேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறாங்க. இவங்க ரூம்ல, கேர்ள்ஸ் ரூம்ல. அப்போ ஜெஃப்ரியும் விஷாலும் அத பார்க்கும்போது, "என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. என்னென்ன பண்றீங்க பாருங்க. ஒரு தலைவியா? ச்சே!" அப்படின்னு சொல்றாரு. அது தப்பு இல்லையா? சாச்சனா வந்து ஜெஃப்ரி பர்சனல் அட்டாக் பண்ணது தப்புன்னா, ஜெஃப்ரியும் அந்த இடத்துல மஞ்சரிய பேசினது தப்பு தானே. அவங்க கேட்குறாங்க, "சீன் பேசினியா? சேன் எப்படி பேசினாலும் தப்புங்க. சீன் தாங்க அவர் சொன்னாரு." பக்கத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் தான் சொல்றாங்க, "இப்படி பேசாதடா, அதுக்குன்னு இப்படி பேசாதடா" அப்படின்னு. அவங்க ஸ்பையாவே இருக்கலாம். அவங்க சொன்னாங்க. அவங்க அவங்க ஒரு அக்காவா சொன்னாங்களா? கேரக்டரா சொன்னாங்களா? எப்படி சொன்னாலும் அந்த பையன் சொன்னது தப்பு தான். பக்கத்துல விஷால் இருக்காரு. விஷால் என்ன நியாயம் பேசுறவரா? அவர் பின்னாடி போய் பொண்ணுங்கள மார்க் பண்றவர் தானே. லவ் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு நாமினேஷன்ல தப்பிச்சுக்க பார்க்குறவர் தானே. தர்ஷிகா கிட்ட உங்களுக்கு லவ் இல்லைன்னா லவ் இல்லைன்னு ஜாக்லின் கிட்ட சொன்ன நீங்க தர்ஷிகா கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஏன் சார் பூசி மழுப்பி வந்துட்டு உனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஓகே தான், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஆனால் அது எதுவுமே ஜாக்லின் கிட்ட சொல்லாது அப்படிலாம் சொன்ன நீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, 2 பேரும் கேம் ஆட வந்திருக்கோம், கேம் ஆடிக்கோன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு தைரியமாக உங்களை நாமினேட் பண்ணுமே. நீங்கள் நாமினேட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இந்த ப்ளே பண்ணுறீங்க. ஏன் ராணுவ பவித்ரா கிட்ட அந்த ப்ளே பண்ணலையா நாமினேஷன் தப்பிக்கிறதுக்காக? அப்போ அது உங்களுக்கு அன்ஃபேராக தெரியலையா? பவித்ரா கிட்ட வந்து என்ன சொல்றது, அது இந்த பக்கம் லவ் கண்டென்ட்னு ஒன்று சொல்லிட்டு அருண் கிட்ட ஒன்று பேசியிருப்பார் உள்ள. ஒரு இடத்துல அருண் கேட்பாரு, "என்னடா நிஜமாவே லவ் பண்றியா?" அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து என்னை விட ஒரு வயசு பெரியவங்க. கேம் ஆடுற வரைக்கும் ஆடிட்டு எனக்கு வந்து இந்த கேம்ல வந்து 106 டேஸ் இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபைனல் வரைக்கும் வரணும்னு. அது வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடிட்டு அப்புறம்டா அப்படின்னு கேட்பாரு அருண். அப்புறம் வெளில போயிட்டு பாய் அக்கான்னு சொல்ல வேண்டியது தான். எப்படி? பாய் அக்கான்னு வெளில போயிட்டு சொல்லிடுவாராம். போகும்போது பாய் அக்கான்னு சொல்லிட்டு போவாராம். அப்போ அந்த அந்த பொண்ணுங்கள வச்சுட்டு நீங்க இந்த கேம் ஆடுறீங்களா? எனக்கு தெரியல. தர்ஷிகாவ வச்சுட்டு விஷால் ஆடுவாரு. விஷால் வந்து சௌந்தர்யாவ மார்க் பண்ணிட்டு ஒண்ணு ஆடுவாரு. அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணி தீபக் ஒரு கேம் ஆடுவாரு. எல்லாரையும் மண்ட கழுவி விட்டு முத்து ஒரு கேம் ஆடுவாரு. அப்புறம் ஜெஃப்ரி வந்து சாச்சனா பண்ணது தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா இவரு வந்து விஷால் கூடவே சேர்ந்து அதே சௌந்தர்யாவ மார்க் பண்ணுவாரு. பவித்ராவ டாஸ்க்குள்ளேயே இருக்கும்போதே மார்க் பண்ணுவாரு ரெஸ்பெக்ட் குடுக்காம. ஜாக்லின பத்தி பின்னாடி போய் தப்பா பேசுவாரு. ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வைல்ட் கார்டு என்ட்ரி கிட்டலாம் ஜாக்லின் அக்கான்னு கூப்பிடுவாரு. சௌந்தர்யா அக்கான்னு கூப்பிடுவாரு. அவங்கள பத்தி பின்னாடி போய் தப்பா பேசுவாரு. அப்போ பாய்ஸ் என்ன பண்ணாலும் சரியா? அது கேம் சுவாரஸ்யத்துக்காக ஓகேவா? இல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்காக ஓகேவா? கேர்ள்ஸ் என்ன பண்ணாலும் தப்பா? இப்ப என்ன திருடிட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி விஷயம்னு அந்த ராஜாங்க டாஸ்க்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லும்போது, இவங்களும் திருட தான் செஞ்சாங்க. அவங்களும் அட்லீஸ்ட் அவங்க நைட்ல செஞ்சத ரியலைஸ் பண்ணிட்டு மறுநாள் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருடுறதுக்கே அவங்க யோசிக்கவே இல்ல. அது செய்ய வேணாம்னு யோசிச்சாங்க. அந்த சேர்லாம் எடுத்துட்டு போம்போது கூட ஜாக்லின் வந்து அந்த இடத்துல ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்கனோனே திருப்பி எடுத்துட்டு வந்து சேரெல்லாம் வச்சுருவாங்க. ஆனா அத எடுத்துட்டு போய் தீபக் கிட்ட ஜெஃப்ரி சொல்லல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு ஜெஃப்ரி கேட்கும்போது, அது கேட்டா எங்க பொருள தேட வந்தேன்னு சொல்றாங்க. நான் சேன்னு சொல்லிட்டேன், சீன்னு சொல்லிட்டேன். அப்படியே பூசி மழுப்பி சொல்றேன். இவரு சொன்னது இதுக்கெல்லாம் குறும்படம் போட மாட்டீங்களா? பிபி டீமு. அப்போ ஒரு இடத்துல அந்த இடத்துல டாஸ்க்குள்ளேயே அவர் பேசல. ஒரு பொண்ண தப்பா பேசியிருக்காரு சீன்ட்டு. அது அந்த ஏஜ் ரெஸ்பெக்ட்லயும் தப்பு தான். அந்த கேரக்டர் வைஸும் தப்பு தான். தலைவி ச்சே! அப்படின்ற மாரி. அந்த 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 பொசிஷனுக்கும் அது தப்பு தான். அப்ப இதெல்லாம் பிபி டீம் கேட்க மாட்டீங்களா? இதுதான் மேல் டாமினேஷன்ல போறதா இந்த சீசனு? நான் கேட்கிறேன். அப்ப அந்த 70-80%லுமே 40% மேல் டாமினேஷன் இருக்கவங்க தான் இந்த சீசன் பார்க்குறாங்க அப்படின்னா, இல்ல பிக் பாஸ் சீசன் பார்க்குறாங்கன்னா, 20% கேர்ள்ஸ், 30% கேர்ள்ஸ் தான் இத பார்க்குறாங்க, இல்ல ரிவ்யூ பண்றாங்க. இப்ப தான் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து சோஷியல் மீடியால ஷேர் ஆகுதுன்னா, அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு கேர்ள்ஸ வந்து பிக் பாஸ் ஷோல கொண்டு வரீங்க? நீங்க பாய்ஸ வச்சே ஷோ நடத்திக்கோங்க. இப்ப இந்த சீசன்ல முத்துக்கே நீங்க கப்பு குடுத்துக்கோங்க. அந்த 10 பேர் பாய்ஸ்க்குள்ள யார் பெஸ்ட்டுன்னு நீங்க காம்படிட் பண்ணிட்டு, முத்து தான் ஆப்வியஸான்னு சொல்லி கப்ப தூக்கி முத்துக்கிட்ட குடுத்துருங்க. பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ன்னு இந்த சீசன கொண்டு போவாதீங்க தயவு செய்து. இல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு கொண்டு போனா கூட பரவால்ல. அவங்கவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடிடுவாங்க. அடிச்சு ஆடிருவாங்க. ஆனா பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ன்னு வச்சு, பாய்ஸ வச்சு கேர்ள்ஸ மட்டம் தட்டி தட்டி நீங்க இந்த கேம கொண்டு போவாதீங்க. உங்க டிஆர்பி ரேட்டிங்க்காக. இது ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்குறவங்க பாதி பேர். சோஷியல் மெசேஜா பார்க்குறவங்க பாதி பேர். ஏன் பசங்க, குழந்தைங்க கூட ஒரு சில இடத்துல பார்க்குறாங்க அந்த டாஸ்க்கெல்லாம். அவங்க மனசுலலாம் எப்படி அது ட்ரீட் ஆகும்னா, ஒரு ஒரு லேடீஸ்னா பாய்ஸ் வந்து இப்படி பண்ணலாம். பாய்ஸ் திட்டலாம், கேர்ள்ஸ் கேட்டுக்கலாம். இல்ல பாய்ஸ் பேசினா கேர்ள்ஸ் கேட்டுக்கணும். ஆனா பாய்ஸ் தான் எப்பயுமே அப்பர் ஹேண்டா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன அ ஒரு குழந்தை, பொம்பள குழந்தையிலேருந்து, ஆம்பள குழந்தைங்கலேருந்து எல்லார் மைண்ட்லயும் நீங்க வந்து ஃபீட் பண்ற மாரி இது இருக்கு.
அதுவும் பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு நீங்க வைக்கிற பட்சத்தில, அந்த காம்படிஷன் எல்லாமே நீங்க இப்படி போகிற பட்சத்தில, அவங்களுக்கு அப்படி தோணும். இப்போ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம, அந்த வீட்ல தீபக் வந்து யாரையோ ஒருத்தர நடத்துறாருன்னா, அப்ப அத பார்க்குற ஒரு குழந்தைக்கு ஒரு 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 அண்ணன் வந்து தங்கச்சி இப்படி நடத்தலாமா? இல்ல ஒரு தம்பி வந்து அக்காவ இப்படி நடத்தலாமா? அப்படிங்கிறது தான் போகும். இல்ல அப்பா அம்மாவ திட்டலாமா? அம்மா தான் திருப்பி பேசக்கூடாதா? அப்படிங்கிற இடத்துக்கு இது போகும். ஸோ, நீங்க ஒரு சோஷியல் மெசேஜ சொல்ற வந்து நீங்க கமர்ஷியல் ஹிட்டுக்காக தான் பண்றீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கொஞ்சமா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுங்க. முக்கியமா பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்னு இந்த சீசன வச்சுட்டு இப்படி நீங்க கொண்டு போகாதீங்க, தயவுசெய்து. டீம் கொஞ்சமாவது இத நியூட்ரலா கொண்டு போக பாருங்க. இது என்னோட என்னோட இந்த வியூஸோ, இந்த தாட்ஸோ இது எந்த பெரிய சேனல்லாம் கிடையாது. சின்ன சேனல் தான். எத்தன பேருக்கு போய் ரீச் ஆகும்னு தெரியாது. ஆனா என்னோட வீடியோஸ் பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு இங்க லேடீஸ்க்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் குடுக்கணும். லேடீஸ்க்கான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இல்ல அவங்களுக்கான ஒப்பீனியன்ஸ எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் இந்த சொசைட்டில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்படின்னு ஒரு சின்ன புரிதல் வந்தா கூட, அது இந்த சேனலோட சக்சஸ் தான். இதுக்காக நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து திட்டினா கூட அத பத்தி எனக்கு கவல இல்ல. இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எப்பயுமே கேர்ள்ஸ வந்து அதுவும் நம்ம இந்தியால வந்து மட்டன் தட்டி தட்டியே தான் வச்சிருக்கீங்க. அவங்கள ரைஸ் ஆக விடுறதே இல்ல. ஸோ இந்த மாரி ஷோஸ் பார்க்கும்போது தான் எங்கள மாரி லேடீஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே நம்பளும் வந்து சொசைட்டில ஷைன் ஆகறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இல்ல சொசைட்டில நம்பளுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. அப்படின்னு தோன்ற இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கேர்ள்ஸ் நாங்க வளர்ந்துட்டு வரோம். அப்போ இந்த மெசேஜ் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிபி டீம் மாரி இருக்கவங்க வருஷா வருஷம் இந்த ஷோ நடத்துறீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கொஞ்சம் எங்களுக்கு வந்து எங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் வந்து கொஞ்சம் லெவல் வந்து க்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு குடுங்க. அப்போ வந்து அங்க இருக்க கேர்ள் கண்டஸ்டன்ட்ஸ டவுன் பண்ணாதீங்க. அவங்களுக்கான ஈக்குவல் சப்போர்ட்ட குடுங்க. மாரல் சப்போர்ட்ட குடுங்க. ஸோ என்னோட வீடியோஸ முடிஞ்சா யாருக்காச்சும் ஷேர் பண்ணீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்காவது ஒரு நல்ல மைண்ட் சேஞ்ச் இது வந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து, அது ஒரு ஒரு எனக்கான ஒரு பெரிய சக்சஸா அது இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலில ஒருத்தவங்க கிட்ட வந்தா கூட அது ஓகே தான். ஓகேங்களா? நான் என்னோட சேனல் பெருசாலாம் பெரிய யூடியூபர் சேனல்லாம் எனது கிடையாது. பெரிய இடத்துக்குலாம் இது போய் ரீச் ஆகும். விஜய் டிவிக்குலாம் போகும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து பார்க்குறவங்க யாராவது இத பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க மனசு மாறுச்சுன்னா, இல்ல யாருக்காச்சும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அங்க ஒரு நல்ல சேஞ்ச் வந்துச்சுன்னா, அது எனக்கு சந்தோஷம். அவ்வளதான். இது என்னோட முழுக்க முழுக்க என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான். கேர்ள்ஸையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. எங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எங்களுக்கும் ஈக்குவல் டஃப் குடுக்கணுன்ற இடத்துல அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்போது, எங்களுக்கான ஸ்பேஸும் இருக்கு சொசைட்டில எங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு. அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ்.